ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு வாழைக்காய், முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சுவையான கார குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா புளி வகைகள் சேர்க்காம வீட்டிலேயே நம்ம வந்து வீட்டிலேயே மசாலா மட்டும் அரைச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு கிராமத்து ஸ்டைலில் பார்க்கலாம். அது வந்து நான் ஒரு வாழை சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு ப்ளஸ் அதோட வந்து வரமிளகாய் நீங்கள் வந்து கால் தேவையான மாதிரி நான் ஒரு 10 மிளகாய் சேர்க்கிறேன். எனக்கு நான் வந்து லைட்டாக காய்ச்சிருக்கோம். அது கொஞ்சம் மல்லி வந்து சேர்க்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். அதாவது கொஞ்சம் ஆயில் விட்டு கடலை சேர்க்கிறேன். அது கடலை டேஸ்ட் நல்லா இருக்கும். கடலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், வறுக்கலாம். அதோட 3 தக்காளி சேர்க்கிறேன். தக்காளி உங்களுக்கு பெரிய சைஸ்ல இருந்துச்சுன்னா 2 போதும். சின்ன சைஸ்ல ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. பாருங்க, மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா செஞ்சு வச்சுப்பாங்க. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து தேங்காய் சேர்க்கலாம். தேங்காய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 தேங்காய், அதோட ஒரு ஜிஞ்சு சேர்க்கிறேன். எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். அதோட ஒரு பட்டை, கிராம்பு சேர்க்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆற எடுத்துக்கலாம். அவ்வளோ இந்த ஸ்டேஜ் தான் போதும். நமக்கு இப்போ வந்து அரைச்சி மிக்ஸில் வந்து அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி மிக்ஸில் வந்து 5 டேஸ் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து அதே வானல்ல நான் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்க்கிறேன். அதே காய்ச்சலாம். அதே வானல்ல ஆயில் சேர்த்து அதோட கொஞ்சம் கடுகு போட்டுருக்காங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுமே நான் வந்து வாழைக்காய், முருங்கைக்காய், அதோட உங்களுக்கு 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சரி, ஆயில் சேர்த்து ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா போட்டுருக்கேன். இதெல்லாமே நான் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வதக்கி அதுக்கப்புறம் இதே கொஞ்சம் வந்து அந்த உப்பு போட்டுக்கலாம். கல் சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான கல் உப்பு சேர்த்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் நம்ம மசாலா அந்த கார தோசை